வெல்கம் டு தனாஸ் வே. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எறா பிரியாணி செய்ய போறோம். அது தொட்டுக்கிறதுக்கு எறா தவா ஃப்ரை பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள. எறா தவா ஃப்ரைக்கு நம்ம மசாலா கலந்து ஊற போட்டுடலாம். நான் 300 கிராம் எறா எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தயிர். லெமன் ஆட் பண்ணல, இதுல நான் தயிர் தான் புளிப்புக்கு எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள். அதிகப்படியான மசாலா இல்லை சேர்க்கக்கூடாது. நம்ம பிரியாணி சைட் டிஷ்ஷாக செய்யறதுனால நல்லா ப்ரான் ஃப்ளேவரோட லைட்டாக இருந்தால் போதும் மசாலா. இது அப்படியே ஊறட்டும் ஒரு சைடு. இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாம். எறா பிரியாணி செஞ்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டேன். இல்லை ஒரு 100 கிராம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 5 கிராம்பு, 2 பட்டை, ஒரு 5 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ். பெரிய 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நறுக்காம முழுசா போட போறேன். இது ஃப்ளேவருக்காக தான், காரம் கிடையாது. அதெல்லாம் நறுக்காம போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கணும் ஆனியன். வெயிட் பண்ணுவோம். கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. மிளகாய் தூள் எண்ணெயிலே போட்டு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 நறுக்கி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். இது கூடவே புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். மசாலா லைட்டா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் தயிர். பிரியாணிக்கு தேவையான உப்பு. பத்தலைன்னா அப்புறம் செக் பண்ணிக்கலாம், அதிகமா போட்டுறாதீங்க. இந்த டைம்ல நம்ம பிரான் ஆட் பண்ணிக்கலாம். பிரான் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. லைட்டா மசாலா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி அளந்து விட்டுக்கலாம். நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம தண்ணி அளந்து விட்டுக்கலாம். ஒரு 2 கப்பு ரைஸ்க்கு 3.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு இந்த மசாலா கரெக்டா இருக்கு. இன்னும் 1/4 ஸ்பூன். நல்லா கொதிக்கட்டும். லிட்டை போட்ட மூடி ஒரு கொதி வரட்டும். மசாலா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஊற வச்சு 20 நிமிஷமா ஊறுது ரைஸ். பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்க போறேன். அப்புறமா தம் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைம்ல முந்திரி பருப்பு போட போறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம். இது கூட சேர்த்து சாப்பிட சொல்ல மசாலா கூட சூப்பரா இருக்கும். புதினா கொத்தமல்லி போட்டாச்சு. தம் போட்டுக்கலாம். தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணிட்டேன்.
இதை தூக்கி இப்படி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும். 5 நிமிஷம் கழிச்சு பிரியாணி ரெடி ஆயிடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. எறா பிரியாணி. ப்ரான் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காயட்டும். எறா திருப்பி போட்டாச்சு. இப்போ 2 நிமிஷம் இந்த சைடு வேகட்டும். எறா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம்.